அல்லேலூயா. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் அனுதினமும் சந்திக்கிற பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் எப்படி எதிர்கொள்ளலாம் என்பதை கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற ஒவ்வொரு போராட்டத்திற்கும் வெற்றியை அடைவதற்கு, அவருடைய கிருபையையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நாம் அனுபவிக்கிறதற்கும் தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவியாயிருக்கும். தேவ வசனத்தின்படி நாம் நடக்கவும், தியானிக்கவும், அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கும் பழகிக்கொள்ள வேண்டும். சரி, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? ஹalleluya! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. கிறிஸ்துவ வாழ்க்கையில் முக்கியமான விதிகள் என்னவென்று சொன்னால், கெட்டுப்போகிற இச்சைகளை விட்டுவிட வேண்டும். பாதாளத்திற்கு கொண்டு போகிற பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். பழிவாங்குதல், வெறுப்பு, பொறாமை, பகை, கோபம், அதை விட்டுவிட வேண்டும். காம விகாரங்கள், மதுபானம் குடித்தல், இதுபோன்ற கெட்ட எண்ணங்களை விட்டுவிட வேண்டும். மோசம் போக்கும் கெட்ட இச்சைகளை விட்டுவிட்டு என்ன செய்ய வேண்டுமாம்? உங்களுடைய உள்ளங்களிலே புதிய ஆதிக்கமுள்ளவராகிய மெய்யான நீதியுள்ள பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலிலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ மார்க்கம் ஏதோ கோர்ட்டுக்கு போகும்போது லாயர் போட்டுக்கிற கருப்பு கோட்டு மாதிரி இல்ல, அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு போறப்போ டாக்டர் போடுற அந்த ஸ்டெத்தஸ்கோப் மாதிரி இல்ல, அல்லது ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர்ஸ் எடுத்து போட்டுக்கிற நோட்ஸ் இல்ல. அது இல்லைங்க. கொஞ்சம் கவனிங்க. ஒரு தடவை ஒரு வெள்ளைக்காரரு நம்ம இந்திய தேசத்துக்கு வந்தாராம். அவர் நம்ம நாட்டில் இருக்கிற அந்த ஜந்துக்கள் மேலே ரொம்ப இஷ்டப்பட்டு 2 குயில், 2 குருவி, 2 நாய், 2 குரங்கு, அப்புறம் 2 கிளி, இப்படி எல்லாத்தையும் வாங்கி தன்னோட வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாராம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வெளியே போகும்போது ஒரு பன்னி அவர் கண்ணில் பட்டிருக்கு. அந்த பன்னிக்குட்டியை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சான். ஓ, அந்த பன்னிக்குட்டி எனக்கு வேணும்னு சொன்னாராம். அவருக்கு தெரிஞ்ச தமிழ்ல கேட்டார். பக்கத்துல இருந்து அந்த சேவகன் சொன்னானா, துரை, உங்களுக்கு எங்க நாட்டு பன்னியை பத்தி தெரியாது, தயவு செஞ்சு அதை வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது, அதை விட்டுருங்கன்னு சொன்னார். ஆனால் அவரு கேட்கல. நோ நோ நோ, அந்த பன்னிக்குட்டி எனக்கு ரொம்ப கண்டிப்பா வேணும், எனக்கு பிடிச்சிருக்கு, அழகா இருக்குன்னாரா. அது எவ்வளோ வெளியா இருந்தாலும் அந்த பன்னிக்குட்டி எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி காசை கொடுத்தாராம். இவர் போய் மொத்த காசையும் கட்டி அந்த பன்னிக்குட்டி ஒரு வழியா வாங்கிட்டே வந்துட்டார். ஐயோ, இது ரொம்ப நாட்டு அடிக்குதேன்னாராம். பரவாயில்ல, நான் லண்டன்ல இருந்து ஸ்ப்ரே கொண்டு வந்திருக்காது, இது மேலே அடின்னு சொன்னாராம். உடனே அந்த ஆளு நல்லா அதுக்கு சோப்பு போட்டு குளிப்பாட்டி ஸ்ப்ரே அடிச்சு அதுக்குன்னு ஒரு சின்ன ரூமும் கொடுத்து அதில் ஒரு வெல்வெட் கிளாத்தை ஜிப்பாவும் தைச்சு அதோட மூக்குக்கு ஒரு தங்க வளையம் போட்டு அதோட கழுத்துல ஒரு வெள்ளி செயினையும் போட்டு, ஓ, இந்த பனி அவ்வளவு அழகா இருக்குன்னாரா. நம்மளுக்கு கூட அப்ப பார்த்தப்ப ரொம்ப அழகா தான் தெரிஞ்சுதான். அந்த வெள்ளை துரையும் இந்த கருப்பு பனியும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அவரு டெய்லி வாக்கிங் போறப்போ நாய் அல்லது முயல் இதைத்தான் கூட்டிக்கிட்டு போவாரு. ஆனா ஒரு நாள் அவர் இந்த பன்னிக்குட்டியை ரெடி பண்ணுங்கன்னு சொன்னாராம். ஐயா, இது உங்க பேச்செல்லாம் கேட்காது அப்படின்னு அவர் சொன்னா கூட, நோ 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 நோ, நான் அதை வாக்கிங் கூட்டிட்டு போவேன்னாராம். உடனே அதுக்கு எல்லாம் தேவையான ஏற்பாடு பண்ணி அந்த பன்னிக்குட்டியை அவர் கூட்டிட்டு அந்த ரோட்ல போகும்போது போறவங்க வரவங்க எல்லாரும் இந்த துரையையும் பன்னிக்குட்டியும் அப்படியே பார்த்தாங்களாம். அப்படி போயிட்டு இருக்கும்போது துரையோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை பார்த்ததும் பேசுறதுக்காக நின்று இருக்காரு. அவர் நிற்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல வாசனை வந்துகிட்டு இருந்திருக்கு. நமக்கு இல்லை, பன்னிக்கு.
அது வேற ஒன்றும் இல்லைங்க. பக்கத்துல சாக்கடையில கார்ப்பரேஷன் தண்ணி அப்படியே பொங்கி பொங்கி வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் பன்னிக்கு அப்படியே ஒரு புது உற்சாகம் வந்துருச்சு. இத்தனை நாள் இந்த சென்ட் வாசனையால செத்தே போயிட்டேன். இன்னைக்கு எனக்கு தேவையான வாசனை கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரே துளில் அவர் கையிலிருந்து பிரிஞ்சு போய் அந்த சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. கூட இருக்கிறவர் கூட பேசிட்டு இருந்த துரைக்கு இப்பதான் பார்த்தா, என் பன்னி எங்க போச்சு, ஐயோ என் பன்னிக்குட்டி எங்க? அந்த சாக்கடையில பார்த்ததும், ஓ என் பன்னிக்குட்டி நீ என்ன வேலை செஞ்சுட்ட, வீட்டுக்கு போலாம் வா. எனக்கு இந்த இடம் தான் ரொம்ப நல்லா இருக்கு, நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நான் இந்த சாக்கடைக்குள்ள தான் இருப்பேன், வீட்டுக்கு வரமாட்டேன் வரமாட்டேன். என்னங்க இது கதை தான். ஆனா ஏசப்பா நமக்காக இப்படித்தாங்க செஞ்சாரு. அவர் பரத்திலிருந்து இறங்கி வந்து ரத்தத்தை சிந்தி நம்மளை சேர்த்துக்கிட்டாரு. நம்ம எதுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க, குடிக்கிறவங்க, விபச்சாரம் பண்றவங்க, திருடுறவங்க, கோபம், வெறுப்பு, பொறாமை, பெருமை, பாவத்திலே பிறந்து பாவத்தையே வாழ்ற இந்த மனித ஜாதியை விடுவிக்கணுங்கிறதுக்காக ஏசப்பா மனித உருவமா அவரோட ரத்தத்தை கொடுத்து நம்மளை கிரயம் பண்ணியிருக்காரு. தம்முடைய பிள்ளையா இவங்க வாழணும்னு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு தன்னுடைய ரத்தத்தால கழுவி சுத்தம் பண்ணுனா அப்படி இருக்க நமக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கூட்டத்துக்கு வர்றது பிடிக்காது, ஜெபம் பண்றதுக்கு பிடிக்காது, பாட்டு பாடி துதிக்க பிடிக்காது. நான் அநேகர் இப்படி சொல்ல கேட்டிருக்கிறேன். எங்க வீட்டுக்காரருக்கு டிவி பார்த்தா சுத்தமா அவருக்கு பிடிக்காதுங்க. அவர் இல்லாதப்ப திருட்டுத்தனமா தான் நான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் பாக்குறேன். ஏங்க ஏன் இயேசுவை பத்தி சொல்லும்போது ஏதாவது தப்பான வார்த்தையை சொல்றோமா? ஏதாவது திருடு, புருஷனை எடுத்து பேசு, அடுத்தவன் குடும்பத்தை கெடுன்னு ஏதாவது வார்த்தைகள் நாங்க சொல்றோமா? குடும்பத்துல ஐக்கியமாறு, புருஷனோட வார்த்தையை கேளு, கடவுளை நேசின்னு தானே சொல்றோம். நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த இயேசு ப்ரோக்ராம்லாம் நீ கேட்கவே கூடாது. சினிமாவுக்கு வேணாலும் போ, ஆனா இயேசுவை பத்தி சொல்ற கூட்டத்துக்கு நீ போகவே கூடாது. வேற எங்க வேணாலும் போகலாம். அது ஏன்னு தாங்க புரியல. நல்லத நம்ம மக்கள் நேசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அந்த துரை பன்னிக்குட்டியை பார்த்து என்ன சொன்னாரு தெரியுமா? நீ வந்துதான் ஆகணும். அப்படியே அந்த சாக்கடைக்குள்ள இறங்கி அந்த கைத்தை பிடிச்சு அதை இழுக்கும் போது அது ஈங்குது. பாவம், அந்த துரையோட ட்ரெஸ் எல்லாம் சாக்கடை அழுக்கு. அப்ப கூட அவர் விடல, அதை இழுத்துக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்ததும் அந்த பணியாளனை கூப்பிட்டாரு, தம்பி இங்க வா. தம்பி உடனே சொன்ன, ஐயா நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பரவாயில்ல அதை மறுபடியும் நல்லா கழுவு அப்படின்னாரு. மறுபடியும் கழுவுனாங்க. துரை உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு வெட்டினரி டாக்டர் அங்கே வந்தார். என்ன துரை, நீங்க எப்பவும் ஹாப்பியா இருப்பீங்க, இன்னைக்கு ஏன் சோகமா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, என்ன சொல்றது டாக்டர், என்கிட்ட ஒரு பனிக்குட்டி இருக்கு, அதை நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன், அதுக்கு நான் காசு கொடுத்து அதை வாங்கினேன், அதுக்கு ஒரு வீடு கூட கட்டி வச்சிருக்கேன், அதுக்கு தேவையான நல்ல சாப்பாடு, நல்ல சோப்பு எல்லாமே வாங்கினேன், அதுக்காக எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன். ஆனா அந்த பன்னிக்குட்டி என் பேச்ச கேட்க மாட்டேங்குது, ஆனா அந்த பன்னிக்குட்டி என் பேச்ச கேட்க மாட்டேங்குது அப்படின்னு அழுதாராம். பாத்தீங்களா? வானமே யோசித்து பார், பூமியே செவி கொடுத்து கேள், நான் பிள்ளைகளை பெற்றெடுத்து பெரியவர்களாக்கினேன். எருது அது கெட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? கழுத அதோட வீடு எதுன்னு தெரியுமா? என் பிள்ளைகள் அறியாமையில் இருக்கிறார்கள், அறியாமை, என் மக்கள் என்னை மறந்து போனார்கள் என்று தேவன் வருந்தி கொண்டிருக்கிறார். உன்னை நேசிக்கிறார், தன் ரத்தத்தை கிரயமாக செலுத்தி உன்னை வாங்கி இருக்கிறார். தங்கமோ வெள்ளியோ இல்லைங்க, வேற ஏதோ வஸ்துக்களை கொடுத்து உன்னை வாங்கல, தூய்மையான களங்கமில்லாத பரிசுத்த ரத்தத்தால் உன்னை வாங்கி இருக்கிறார். உன்னை கிரயமாய் வாங்கி உன்னை ரட்சித்து, என் பிள்ளையே, என் ஆட்டுக்குட்டியே, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். என் பிள்ளை என் குரலுக்கு செவிசாய்க்கும் என்று அவர் அழைக்கிற போது, அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் நாம் கூட அப்படித்தான் நினைக்கிறோம். எனக்கு அது வேண்டாம், எனக்கு இந்த சாக்கடையே போதும், இந்த சாராய கடையே போதும், இந்த சாக்கடையில தான் நான் உழந்துகிட்டு இருப்பேன், பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்துல தான் நான் இருப்பேன், அதுதான் எனக்கு வேணும், நான் வரமாட்டேன். என் ஆண்டவர் அந்த மலை மீது ஏறிக்கொண்டு இப்படி சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைக்குள்ளே சேர்த்துக்கொள்ள ஆசைப்படுவது போல
நான் உன்னை சேர்த்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன், நீ ஏன் வர மறுக்கிறாய்? கோழி தன் குஞ்சுகளை ரெக்கைக்குள்ள எப்படி பாதுகாக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைங்க. பருந்து வருது, உன் உயிரை அதை எடுத்துரும், அதனால என்னுடைய ரெக்கைக்குள்ள வந்து பாதுகாப்பா இரு. ஆனா சில குஞ்சுகள் வராது. அதே போலதான் தேவனும் நம்மை காப்பாற்ற ரெக்கைகளை விரித்துக் கொண்டிருக்கிறார். யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிற சாத்தான் இடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக தேவன் உன்னை அழைக்கிறார். வா! அந்த அழைப்பின் குரலை கேட்டு நீ வர மறுக்கிறாயா தேவ பிள்ளையே? எவ்வளவு மதியீனம்! எத்தனை முறை அழைத்திருக்கிறார், இது போன்ற எத்தனை கூட்டங்களில் உன்னை அழைத்திருக்கிறார். எவ்வளவு முறை விதவிதமான வகையில் உன் மனசாட்சி மூலமாக, தேவனுடைய தாசர்கள் மூலமாக, சந்தர்ப்பங்கள் மூலமாக, சூழ்நிலை மூலமாக தேவன் உன்னை அழைக்கிறார். என் அன்பு சகோதரா, இந்த ராத்திரியிலே உன்னை அழைக்கிறார் உனக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக. அந்த வெட்டினரி டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னாராம். ஓகே துரை, உங்க பன்னிக்குட்டியை சரியாக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. நாளைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன். ஒரு குதிரையையும் அந்த பன்னிக்குட்டியையும், உங்க பன்னிக்குட்டியும் ஒரு குதிரையையும் கூட்டிக்கிட்டு நாளைக்கு என் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னாராம். அதே மாதிரி அடுத்த நாள் தன்னோட பன்னிக்குட்டியையும் இன்னொரு குதிரையையும் வாங்கிக்கிட்டு அந்த வெட்டினரி டாக்டரை பார்க்கறதுக்காக அவர் ஹாஸ்பிட்டலுக்கு இவர் போனாராம். அங்கே ஒரு டேபிள் மேலே அந்த பன்னிக்குட்டியை படுக்க வச்சாரு, இன்னொரு டேபிளில் அந்த குதிரையை படுக்க வச்சாரு. படுக்க வச்சுட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய போறேன்னாராம். என்னங்க, அந்த குதிரைக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த இதயத்தை எடுத்து பன்னிக்குட்டிக்குள்ள அந்த இதயத்தை வச்சு ஆப்ரேஷன் பண்ணி அதை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. இப்ப பன்னிக்குட்டிக்கு யாரோட இதயம் இருக்கு? குதிரையோட இதயம் இருக்கு. இனி அது என் பேச்சு கேட்குமா அப்படின்னு துரை கேட்டாரா? தாராளமா கேட்கும், போங்க. இப்ப வேணும்னு சாக்கடை பக்கத்தில் கூட்டிட்டு போனாராம். ஆனா இப்ப அந்த பன்னிக்குட்டி சாக்கடை நோக்கி போகலைங்க, அந்த துரையோட காலையே சுத்தி சுத்தி வந்துதான். சாக்கடை நாத்தத்தை தேடி போகல. திடீர்னு என்னாச்சுங்க அந்த பன்னிக்குட்டிக்கு? என்னாச்சு? மூக்கு மாறிடுச்சா? அதே மூக்கு. இல்ல வாலு மாறிடுச்சா? அதே வாலு தான். இல்ல கலர் மாறிச்சா? அதே கலர் தான். வெளியே பார்க்கும்போது பன்னி மாதிரியே இருக்கு. ஆனா என்ன ஆச்சு சொல்லுங்க அன்பானவர்களே? என்ன மாறி இருக்கு? இதயம் மாறி இருக்கு. ஏசுப்பாவை ஏத்துக்கிட்டா நம்ம மூக்கோ கண்ணோ இல்ல சரீரமோ மாறாதுங்க. இருதயத்துல மாற்றம் ஏற்பட்டா நம்முடைய நடவடிக்கை மாறி போயிடும். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுப்பேன், கலக்கமுள்ள இருதயத்தை எடுத்து களங்கமில்லாத இருதயத்தை கொடுப்பேன். நம்மை மாற்றுகிற ஆண்டவர், வாக்குத்தத்தம் செய்தவர், உன்னை மாற்ற வல்லவர். இதுக்கு எந்த ஆபரேஷனும் வேண்டாங்க. ஏசப்பா அதிசயங்களை செய்கிறவர். ஒரே நிமிடத்தில் உன் இதயத்தில் கை வச்சார்னா பாவத்தை விரும்புகிற உன் இதயம் அதே பாவத்தை அடியோடு வெறுக்கிற இருதயமாய் மாறி போகும். அப்படி என் இருதயம் மாறாமல் இருந்திருந்தால் இந்த இடத்தில் நான் நிற்கிறவன் அல்ல. இன்றும் என் ஏசப்பாவுக்கு ஊழியனாய் நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த உலகத்தையும் உலகத்தின் பாவத்தையும் இச்சையையும் நாடி தேடி ஓடுகிட்டு இருந்தபோது தேவன் என்னை பிடித்து இழுத்து என்னுடைய இளம் பிராயம் முதல் இந்த நாள் வரைக்கும் அவரையே விரும்புகிற இருதயத்தை எனக்கு கொடுத்தார். புது இருதயம். இந்த ராத்திரி அதே பரிசுத்த இருதயத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். நீ ஏதாவது ஆல்டர் பண்ணிக்கிறதுல பிரயோஜனம் இல்லைங்க. கண்ணை மூடிக்கிட்டா மூக்க மூடிக்கிட்டா பிரயோஜனம் இல்லை. கண்ணை மூடிக்கிறதாலையும் காதை மூடிக்கிறதாலையும் பாவம் நம்மளை விட்டு போகாது. அது உள்ளுக்குள்ள இருந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இருதயம் எல்லாத்தையும் விட பயங்கரமானது, மோசமான வியாதி உள்ளது. அந்த பாவ இருதயத்தை மாற்றுவதற்காகத்தான் இயேசு இங்கே வந்தார். எந்த ஒரு மனிதனாலும் உன் இருதயத்தை மாற்றவே முடியாது. யாராலும் உன் சுவாபத்தை மாற்றவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உன் இருதயத்தை மாற்றும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையே மாறி போகும், உன் சுபாவம் மாறி போகும், உன்னுடைய நடவடிக்கை மாறி போகும். அந்த பழைய ஆதாமின் பாவம் உனக்குள் இருக்காது, அந்த பன்னியின் எண்ணங்கள் உனக்குள் இருக்காது. ஒரு புதுமையான மாறிப்போன பரிசுத்தமான இருதயத்தோடு ஒரு மனிதனாக நீ மாற்றப்படுவாய். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சுபாவம் உனக்குள் வந்துவிடும். இந்த நேரத்திலும் எனக்கு பரிசுத்த இருதயம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? உன் இருதயம் மாறும் இந்த நேரத்துல, உன்னுடைய சுபாவங்கள் மாற இருக்கின்ற இந்த நேரத்துல உனக்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நீ இடம் கொடு. உன் கல்லான இருதயத்தை உடைத்து நொறுக்கி உன்னுடைய பாவம் நிறைந்த அந்த இருதயத்தை எடுத்து எறிந்து பரிசுத்த சுபாவத்தையும் பரிசுத்த இருதயத்தையும் தருவதற்கு ஏசப்பா சித்தமாக இருக்கிறார். ஒரு வார்த்தை ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா, எனக்கு பரிசுத்த இருதயத்தை தாங்க, எதற்கும் உதவாத என் இருதயத்தை எடுத்து போடுங்கப்பா. இச்சைகளை விரும்புகிற சுபாவத்தை, பாவத்தை விரும்புகிற சுபாவத்தை, பாவத்தில் பிரவேசிக்கிற மனிதனாக நான் இனி இருக்க போவதில்லை.
அப்பா உம்முடைய பிள்ளையா என்னை அங்கீகரிங்க. அப்பாவிடத்துல கேட்கலாமா? அப்பாவிடத்துல கேளுங்க. அப்பா எனக்குள்ள வாங்க, அப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்கப்பா. பாவம் நிறைந்த என் சுபாவத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. கிறிஸ்து இயேசுவை போல என்னை மாத்துங்கப்பா என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். இது முக்கியமான நேரம். நம்மை நாமே தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிற நேரம். தேவன் ஒரு அற்புதத்தை உன்னுடைய இருதயத்திலே செய்ய விரும்புகிறார். கவலைகள் தீர வேண்டும், நோய்கள் தீர வேண்டும், கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று கேட்கிற தேவ பிள்ளையே, உன் இருதயம் மாறும் பொழுது உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போகும். உன் சரீரத்திலே ஆரோக்கியம் தங்கும். நீ செய்கிற எல்லா காரியங்களும் ஜெயமாகும். ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா. ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து செபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிற நேரம். எத்தனையோ தடவை நீ விட்டு விட்டு வந்தாய், ஆனால் மறுபடியும் அதே பாவத்தில் விழுந்திருக்கிறாயா? எத்தனை தடவை குடிக்க மாட்டேன் என்று சொல்லி மறுபடியும் குடிக்க ஆரம்பித்திருக்கிறாய். இப்பொழுது ஆண்டவர் உன் இருதயத்தை மாற்ற விரும்புகிறார். இனி இந்த உலகத்தின் பாவங்கள் மீது ஈர்ப்பு உண்டாகாத படிக்கு உன் இருதயத்தை ஆண்டவர் மாற்றப் போகிறார். அவர் எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? இருதயங்களை மாற்றுகிற தேவன் அவர். வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வம் அவர். சாபங்களை உடைத்தெறிகிறவர் நேசப்பா. உன்னுடைய பாவம், உன்னுடைய சாபம் எல்லாவற்றையும் உனக்காக அவர் தாமே சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு பாவியானார். உனக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே சாபமானார். உன்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அதனால் தான் உனக்கு நித்திய ஜீவன். என் அன்பு சகோதரா, எந்த பாவமானாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எத்தனை காலம் இந்த பாவ சேற்றுக்குள் உழன்று கொண்டிருந்தாலும் சரி, இப்பொழுது தேவன் உன்னை மாற்ற வந்திருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார். உன் குடும்பத்தை முன்னேற்றுகிறவர் அவர். உன் கணவனுடைய இருதயத்தை மாற்றக்கூடியவர் என்பதை நீ விசுவாசி. ஊரை சுற்றி கொண்டிருக்கின்ற உன் பிள்ளை திருந்தி வருவான். உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்பான். பரிசுத்த இருதயத்தை அவன் பெற்றுக் கொள்ளுவான். விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கேள். உன் வாய்களை திறந்து ஆண்டவரிடத்திலே கேள். இயேசுவின் ரத்தம் நம் அனைவர் மீதும் தெளிக்கப்படும்படியாய், உன்னுடைய பாவ சுபாவங்களிலிருந்து உன்னை மாற்றும்படியாய் கல்வாரியிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். உனக்காகவே சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தியாகம் செய்தார். இந்த பாவ உலக இச்சையிலிருந்து உன்னை விடுவிப்பதற்காகத்தான் தன்னுடைய விலை மதிப்பில்லாத ரத்தத்தை சிந்தினார். உன்னை விலை கொடுத்து கிரயமாக்கி இருக்கிறார். நீ வாங்கப்பட்டிருக்கிறாய். நீ வாங்கப்பட்டிருக்கிறாய் சகோதரியே. இன்னும் இந்த பாவ சாக்கடையில் தான் இருப்பாயா? எழுந்திரு, இயேசுவின் பக்கம் வா. எனக்காகத்தான இயேசப்பா? என்னை போன்ற பாவிகளுக்காகத்தான் அப்பா உம்முடைய உயிரை நீ தியாகம் செய்தீரே. என்னை கிரயமாய் வாங்கி இருக்கிறீரே. உம்முடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறீர். நான் உம்முடைய வார்த்தை மதிக்காம இன்னும் உம்மை விசுவாசிக்காமல் இருக்கிறேனே. என்ன மன்னிங்கப்பா. நல்ல சத்தமா சொல்லுங்க. சிலுவையை ஏறெடுத்து பாருங்கள் என்பானவர்களே. ஆணிகள் அடிக்கப்பட்ட அவருடைய கைகளை பாருங்க. அவர் தலை மீது இருக்கிற முள் கிரீடத்தை பாருங்க. அம்மா, உன்னுடைய துஷ்ட செயல்களுக்காக அவருடைய தலையில் முட்கிரீடத்தை சூட்டப்பட்டிருக்கிறது. உன்னுடைய கெட்ட எண்ணங்களுக்காக அவருடைய இருதயத்தில் ஈட்டியால் குத்தினார்களே. நீ கெட்ட வழியில் நடப்பதற்காக அவருடைய பாதங்களில் ஆணி அடிக்கப்படுகிறது. உன்னை கெட்ட சாக்கடையிலிருந்து மேலெழும்ப செய்வதற்கு அவர் சிலுவையிலே பலியாகி இருக்கிறார். உனக்கு புதிய இருதயத்தை தருவதற்காக அவருடைய இருதயம் கல்வாரி மலையிலே குத்தப்பட்டதே. அவருடைய இருதயம் சிலுவையில் உடைக்கப்பட்டதே. உன்னை எவ்வளவாய் நேசிக்கிற ஏசப்பா எனக்காகத்தானே ஜீவனை விட்டிருக்கிறார் என்று சொல். சகோதரர்களை சொல்லுங்க. அவருடைய சிலுவை தியாகத்தை விசுவாசிக்க மாட்டீங்களா? உன்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து வரமாட்டாயா? ஏசப்பா, இந்த நேரத்துல நீங்க எனக்கு வேணும்ப்பா, என் இருதயத்துக்குள்ள வாங்கப்பா அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? இன்னும் உன் சந்தேகம் தீரவில்லையா? இன்னும் உன் சந்தேகம் தீரவில்லையா? இயேசுவின் அன்பை அலட்சியப்படுத்தாது. எதற்குமே உதவாத என்னை தன் ரத்தத்தை கிரயமாய் செலுத்தி வாங்கினாரே, தன்னுடைய ரத்தத்தை செலுத்தி வாங்கி இருக்கிறார். நீ நித்தியமாய் அவரோடு பரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தன் ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டுக் கொண்டாரே.
தான் கக்கினதையே திரும்பவும் தின்பதைப் போல மறுபடியும் மறுபடியும் ஏன் அந்த பாவச்சேற்றில் உழலுகிறாய்? தான் கக்கினதையே மறுபடியும் உண்கிற நாயைப் போல நீ அறிக்கை செய்து விட்டு விட்ட பாவத்தை மறுபடியும் செய்கிறாயா? இன்னும் எவ்வளவு காலம் அவர் நேசத்தை மறந்து போய் நீ இப்படி இருப்பாய்? இன்னும் எத்தனை காலம் உன் பிதாவை நீ அழவைப்பாய்? இன்னும் எத்தனை காலம் உன்னை நேசித்து உனக்காக தியாகம் செய்தவரை வேதனைப்படுத்துவாய்? இந்த நேரத்திலே மறுபடியும் உன்னை அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டாயா? அவருடைய இரத்தங்கள் இந்த தேசம் முழுவதும் பரவி இருக்கிறதே. உன்னுடைய இருதயத்தை தாங்குவதற்காக கல்வாரி மலையிலிருந்து அன்பின் அலைகள், எந்த பாவமும் இல்லாத அந்த பரிசுத்தமான இயேசுவினுடைய ரத்தம் பரவி இருக்கிறதே. என்னை கழுவுங்கப்பா, என்னை கழுவுங்க இயேசப்பா, என்னை கழுவுங்க இயேசப்பா. அது போதும். பரிசுத்த இருதயத்தையும் பரிசுத்த சுவாபத்தையும் எனக்கு கொடுங்கப்பா. சகல விதமான அநீதியிலிருந்து நான் சுத்திகரிக்கப்படணுமே. மரணத்திற்கு ஏதுவான பழைய பாவத்திலிருந்து இந்த தினத்தில் ரட்சிக்கப்பட்டவனாக பரிசுத்த கூட்டமாக பரலோகத்தின் சாட்சியாக வாழ்வதற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வாயை திறந்து சொல்லுங்க, தோ ஏசப்பா, என்னுடைய இதயம் மாற வேண்டுமே, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா. உம்மை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காகவே நீங்க சிலுவையை ஏத்துக்கிட்டீங்களே, எனக்காகத்தானே நீங்க சிலுவையில சித்திரவதை செய்யப்பட்டீங்க, என்னை விடுவிக்கிறதுக்காகத்தானே உங்க ரத்தத்தை நீங்க சிந்துனீங்க. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, என்னை கழுவுங்கப்பா. எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாமா? உன்னை கழுவுறதுக்கும் உன்னை சுத்திகரிக்கிறதற்கும் உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா நோய்களிலிருந்தும் பலவிதமான பலவீனங்களிலிருந்தும் உன் குடும்பத்தை பிடிச்சு பாதிச்சுக்கிட்டு இருக்கிற சாத்தானுடைய சகல சக்தியிலிருந்தும் சகல அந்தகார சக்திகளிலிருந்தும் இயேசு கிறிஸ்து இந்த ராத்திரி உன்னை விடுவிக்கிறார். உன் துக்க தினங்கள் மாறுகிறது. உன் சாபங்கள் இப்போது உடைக்கப்படுகிறது. உன்னுடைய சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள பரிசுத்த ரத்தம் இப்பொழுதே உங்கள் மீது தெளிக்கப்படுகிறது. அவருடைய அபிஷேகம் இறங்குகிறது. விசுவாசத்தோடு அர்ப்பணம் செய். Yes Lord, thank you Jesus. ஆமாம்பா ராஜாவே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. என்னையும் தொடுங்கப்பா, என்னையும் மாற்றுங்கப்பா. உடைய பரிசுத்த இருதயத்தினாலே எங்கள் இருதயத்தையும் மாற்றுங்கப்பா. கிறிஸ்துவின் சாயல் எங்களுக்குள்ளாக வரட்டும். எல்லாரும் கேட்கலாமா? ஏசப்பாவிடத்துல கேட்கலாமா? வயிற்று வலி, கால்வலி, பிபி, சுகர் எல்லாம் இப்பொழுது மறைந்து போகிறது. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது எந்த நோய்க்கும் அதிகாரம் இல்லை. அவருடைய தழும்புகளால் இப்பொழுதே குணமாகிறாய். குழந்தை இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறாயா? இப்பொழுதே உன்னுடைய கற்பத்தின் பலனை உனக்கு உற்பத்தி செய்கிற வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. விசுவாசி, உன் இருதயத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடு. கற்பத்தின் பலனை நீ காண்பாய். உன் சொந்த முயற்சியில் எத்தனையோ முறை முயற்சி பண்ணியிருக்க. நல்லபடியா வாழணும்னு, பொய் சொல்லாம வாழணும்னு, சாராயம் குடிக்காம வாழணும்னு, விபச்சார காரியங்களிலிருந்து விடுபடலான்னு. ஆனா உன்னால முடியல. காரணம், உன்னுடைய சுபாவம் இன்னும் மாறவில்லை. இன்று இப்பொழுதே உன்னுடைய கல்லான இருதயத்தை ஆண்டவர் எடுத்தறிய போகிறார். கிறிஸ்து இயேசுவின் சுபாவத்தை உனக்கு அருள போகிறார். நம்பு என கருமையான தேவ பிள்ளையே. திரும்பி போகும்போது பரிசுத்தவானாய் போக போகிறாய். பரிசுத்தமான எண்ணத்தோடு நீ இவ்வளவு நாள் விரும்பிக் கொண்டிருந்த அந்த பாவத்தை நீ வெறுக்க போகிறாய், அருவருக்க போகிறாய். கிறிஸ்து கொடுத்த புதிய சுபாவத்தோடு தேவனை குறித்து ஆனந்தத்தோடு செல்வாய். எஸ் லார்ட், ரெண்டு கைகளையும் உயர்த்தி ரைட் நவ் இப்பொழுதே தேவனுடைய அபிஷேகம் எங்கள் மேல் வரட்டும் ஐயா. எங்களுடைய பழைய இருதயங்கள் உடைந்து சிதறட்டும். என் இருதயம் பரிசுத்தத்தால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த இரத்தமுள்ள இருதயமாக நான் சித்தமாக இருக்க வேண்டும். எஸ், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசுவே. அற்புதங்களை செய்கிற ஆண்டவரே, ஆபரேஷன் இல்லாமலேயே அந்தரங்கமாக மாற்றுகிறவரே, என் சரீரத்தில் இருக்கிற கிட்னிஸ், லங்ஸ், எந்தெந்த பாகமெல்லாம் கெட்டு போயிருக்கிறதோ அவைகளெல்லாம் இப்பொழுதே குணமாக்கப்படட்டும். புது இருதயத்தோடு இணைந்த புதிய சுபாவமும் புது சுபாவத்தோடு சேர்ந்து புதிய சரீரமும்
நல்ல ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் தருகிறார். விசுவாசிங்க, விசுவாசிங்க அன்பானவர்களே. இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஏசப்பாவின் பாதத்திற்கு அடியிலே எல்லாம் உனக்கு கிடைக்கும். கேள், எனக்கு வேணும்பா, எனக்கு வேணும்பா, எனக்கு நீங்க தரணும் ஏசப்பா, ஏசப்பா நீங்க எனக்கு தரணும். என்னோடு சேர்ந்து எல்லாரும் உங்க வாயை திறந்து கேளுங்க. ஏசப்பா, ஏசப்பா எனக்கு இந்த பரிசுத்த ஆவியை தாருங்க ஏசப்பா. என் பாவ ஜீவியத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா. இன்று முதல் நான் உம்முடைய பிள்ளையாக மட்டும் இருக்க போகிறேன். என்னுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, என் நோய்களை குணமாக்குங்கப்பா. என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் பாருங்க ராஜா. நான் எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கேன், எவ்வளவோ வேதனையில் இருக்கேன், சோதனையில் இருக்கேன். இது எல்லாத்திலிருந்து என்னை விடுவீங்கப்பா. என்னை உமக்குள்ள சேர்த்துக் கொள்ளுங்க. உமையை சாட்சியா வாழ்றதுக்கு, உமையே மகிமைப்படுத்துறதுக்கு பரிசுத்த இருதயத்தையும் பரிசுத்த சுபாவத்தையும் எனக்கு கொடுங்கப்பா, எனக்கு கொடுங்கப்பா. ஆமென், ஆமென். யாருக்கன்னோ எங்க மேல பட்டுடுச்சு, அதனாலதான் நாங்க இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு பயப்படுறீங்களா? பாருங்க, இயேசு கிறிஸ்து மேல நீங்க விசுவாசம் வைங்க. நமக்கு யாரோ கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சு அவரை உங்க சொந்த இரட்சகரா ஏத்துக்கிட்டீங்கன்னா, அவர் உங்க உள்ளத்துல இருக்கும்போது உங்களுக்கு எதிரா எழும்புற எந்த ஆயுதமும் வாய்க்காம போகும்னு விசுவாசிங்க. எந்த மந்திர சக்தியா இருந்தாலும், எந்த தீய சக்தியா இருந்தாலும் உங்களுக்கு விரோதமா கெடுதல் செய்ய முடியாதுன்னு விசுவாசிங்க. ஒருவேளை எங்களுக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்கங்க, எங்களால வளர்ச்சி அடையவே முடியல, யாரோ எங்க மேல பொறாமையில இருக்காங்க, யாரோ எங்களை கஷ்டப்படுத்துறாங்க, இப்படியெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தா இப்பவே அந்த விஷயத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபம் பண்றதுக்காக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல விசுவாசமா இருங்க. உங்க நடுக்கத்திலிருந்து, பயத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து நீங்க விடுவிக்கப்படுவீங்க. உங்களுக்காக நாங்க பிரார்த்திக்கணும்னா இப்பவே டெலிபோன் எடுங்க, எங்களுக்கு தெரிவிங்க. எங்க ஜெப வீரர்கள் தயாரா இருக்காங்க. உங்க பக்கத்துல எப்போது இருந்து போராடுறதுக்கும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து ஜெபிங்க, முயற்சி பண்ணுங்க. அப்பதான் தேவனுடைய அற்புதமான காரியங்களை நீங்க அனுபவிக்க முடியும். ஹalleluya! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. இது போன்ற நிகழ்ச்சிகளுக்காக எவ்வளவோ சிரமங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், பிரார்த்தனை, விசுவாசம், அதோட பணமும் தேவைங்கிற விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபிங்க. தேவன் உங்க இருதயத்தில் ஏவினா எங்களுக்கு நன்கொடைகளையும் காணிக்கைகளையும் நீங்க அனுப்பி வைக்கலாம். அதுக்காக தேவன் எங்களுக்கு தர ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு ஆண்டவர் சமூகத்துல நாங்களும் ஜெபிக்கிறோம். இதெல்லாம் எப்படி அனுப்பி வைக்கிறோம்னு அநேகர் கேட்டிருக்கீங்க. நீங்க எம் மூலமா அனுப்பலாம், அல்லது டிடி மூலமா அனுப்பலாம், ஆன்லைன் மூலமா கூட நீங்க அனுப்பி வைக்கலாம். நீங்க அனுப்புற ஒவ்வொரு காணிக்கையையும் உண்மை மொத்தமா அந்த ஊழியத்துக்காக நாங்கள் பயன்படுத்துறோம். மேலும் உங்களுக்கு விவரங்கள் தேவைப்பட்டா 08939393939 அப்படிங்கிற எனக்கு போன் பண்ணி தெரியும். எந்த நேரத்தில் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலும் தயவு செய்து எங்களுக்கு தெரிவிங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிக்க தயாரா இருக்கோம். மறுபடியும் இதே போல ஒரு நிகழ்ச்சியை நாம் சந்திக்கலாம். தேவன் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆமேன். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.